வணக்கம். இது பிராண்டி செய்திகள். தமிழக அரசியல் களத்தில் ஒரு கல்லூரி மாணவனின் ஒற்றை கேள்வி இப்போது காட்டு தீயாய் பரவி வருகிறது. பிரபல செய்தி நிறுவனமான ஒன் இந்தியா நடத்திய விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர் ஒருவர் பாஜகவின் அரசியல் வியூகங்களை விமர்சித்து ஆடு நனையுதுன்னு ஓநாய் அழுவதா என பகிரங்கமாக சாடியுள்ளார். அரங்கம் அதிரும் வகையில் அந்த மாணவர் எழுப்பிய கேள்வியால் பாஜக நிர்வாகிகள் திணறியது எங்கே? முழு விபரம் இதோ. சென்னையில் நடைபெற்ற அந்த விவாத மேடையில் தமிழகத்தின் உரிமைகள் மற்றும் கல்விக் கொள்கை குறித்த விவாதம் அனல் பறந்தது. அப்போது மைக் பிடித்த ஒரு கல்லூரி மாணவர் பாஜகவின் தமிழகப் பிரிவை நோக்கி அதிரடி கேள்விகளை அடுக்கினார். தமிழகத்தின் மீது திடீர் அக்கறை காட்டுவது போலவும் அரசு ஊழியர்கள் மற்றும் மாணவர்களுக்காக போராடுவது போலவும் பாஜக பாசாங்கு செய்கிறது என குற்றம் சாட்டிய அவர் மத்திய அரசின் திட்டங்களால் தமிழகத்திற்கு ஏற்பட்ட பாதிப்புகளை பட்டியலிட்டார். இறுதியாக தமிழக மக்களின் நலனுக்காக அழுவது போல பாஜக நாடகமாடுவது ஆடு நனையுதுன்னு ஓநாய் அழுவதைப் போன்றது என அவர் கூறியது அரங்கத்திலிருந்த மற்ற மாணவர்களிடையே பலுத்த கைத்தட்டலை பெற்றது. இதனால் மேடையிலிருந்த பாஜக பிரதிநிதிகளுக்கும் மாணவருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டு பரபரப்பு நிலவியது. மாணவர் எழுப்பிய 3 முக்கிய பாயிண்டுகள். நீட் விவகாரம். தமிழக மாணவர்களின் மருத்துவக் கனவை சிதைத்துவிட்டு இப்போது மாணவர் நலன் பேசுவது முரண்பாடானது. நிதி ஒதுக்கீடு. பேரிடர் காலங்களில் தமிழகத்திற்கு உரிய நிதியை வழங்காமல் இப்போது அன்பு காட்டுவது ஏன்? மொழிப்போர். இந்தி திணிப்பை ஒருபுறம் மறைமுகமாக செய்து கொண்டு மறுபுறம் தமிழ் அமிழுது என பேசுவது அரசியல் நாடகம். கேள்வி கேட்ட மாணவனின் துணிச்சல் ஒருபுறம் பாராட்டப்பட்டாலும் பாஜக தரப்பிலிருந்து இதற்கு பதிலடியாக கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. சமூக வலைதளங்களில் இந்த வீடியோ இப்போது நம்பர் 1 ட்ரெண்டிங்கில் உள்ளது. இந்த விவகாரத்தில் உங்கள் கருத்து என்ன? கமெண்ட் செய்யுங்கள். இது குறித்த கூடுதல் அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் பிராண்டி கிரி.